السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இந்த துஆவை ஓதுவோம். 12 விதமான பாக்கியங்கள் இந்த துஆவின் மூலமாக கிடைக்கின்றது. அதே போன்று இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை அதிகரிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை அதிகரித்து தருகின்றான். அதே போன்று இன்னும் ஏராளமான விடயங்கள் இந்த துஆவின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 12 விதமான விடயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாபல் கைர் வ அபுவாபஸ் ஸலாம வ அபுவாபஸ் ஸிஹா வ அபுவாபன் நிஅமா வ அபுவாபல் பரக்கா வ அபுவாபல் குவ்வா وأبواب المودة وأبواب الرحمة وأبواب الرزق وأبواب العلم وأبواب المغفرة وأبواب الجنة يا أرحم الراحمين. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم افتح لي أبواب الخير وأبواب السلامة وأبواب الصحة وأبواب النعمة وأبواب البركة وأبواب القوة وأبواب المودة وأبواب الرحمة وأبواب الرزق وأبواب العلم وأبواب المغفرة وأبواب الجنة يا أرحم الراحمين என்று வரக்கூடிய இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், உன் சிறந்தவற்றின் கதவை எங்களுக்கு திறப்பாயாக. உன் அமைதியின் பாதுகாப்பின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. உன் ஆரோக்கியத்தின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. உன் அருட்கொடையின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. உன் பரக்கத்தின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. உன் சக்தியின் பலத்தின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. உன் அன்பின் கருணையின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. உன் ரஹ்மத்தின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. உன் ரிஸ்கின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. உன் அறிவின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. உன் மன்னிப்பின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. உன் சொர்க்கத்தின் கதவை எங்களுக்காக திறப்பாயாக. நிச்சயமாக நீயே மாபெரும் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளராக இருக்கின்றாய் என்று பொருள்படக்கூடிய அல்லாஹ்விடத்திலே 12 விடயங்களை கேட்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது.